தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதுமே நண்பர்கள். நமது நட்புறவு வருங்காலங்களிலும் தொடரும் என அதிபர் டிரம்ப் உறுதி. அமெரிக்கா மீது இந்தியா எவ்வளவு இறக்குமதி வரி விதிக்கிறதோ அதே அளவு வரியை இந்தியா மீதும் விதிப்போம். அதிக வரிகள் விதிக்கப்படுவதனால் இந்தியாவில் வணிகம் செய்வது மிக கடினம் எனவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு விளையாட விரும்பினால் 100% வரி விதிக்கப்படும். இந்தியா, சீனா உறுப்பினர்களாக இருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்கா மட்டுமல்ல, எந்த நாட்டிலும் சட்டவிரோத குடியேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என பிரதமர் மோடி திட்டவட்டம். சட்டவிரோத குடியேற்றம் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பிரச்சினை, ஒன்றிணைந்ததுதான் தீர்க்க வேண்டும் எனவும் பேச்சு. பாஸ்டன் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் புதிதாக 2 இந்திய தூதரகங்கள் அமைக்கப்படும். வாஷிங்டனில் டிரம்ப் உடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. அமெரிக்காவிடமிருந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை அதிக அளவில் இந்தியா கொள்முதல் செய்ய ஒப்பந்தம். இந்தியாவின் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு முதன்மை இறக்குமதியாளராக இனி அமெரிக்கா திகழும் என அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். அமெரிக்காவில் தொழிலதிபர் எலான் மஸ்குடன் பிரதமர் மோடி சந்திப்பு. எலான் மஸ்கின் ஸ்டார்விங் இணைய சேவையை இந்தியாவில் அமைப்பது குறித்து ஆலோசனை. அமெரிக்காவின் வாஷிங்டனில் தொழிலதிபர் விவேக் ராமசாமியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. எதிர்காலத்தை வடிவமைத்ததில் தொழில் முனைவோரின் பங்கு குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல். காதலர் தினத்தையொட்டி கோயம்பேடு சந்தையில் 2 மடங்காக உயர்ந்த ரோஜா பூக்களின் விலை. நேற்று 20 பூக்கள் கொண்ட ஒரு கட்டு ரோஜா 350 முதல் 450 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 700 ரூபாய்க்கு விற்பனை. அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் இருந்த காதி கிராம வாரியத்துறை வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கீடு. பால்வளத்துறையை ராஜகண்ணப்பன் தொடர்ந்து கவனிப்பார் என தமிழக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. பூந்தமல்லி, போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை இந்த ஆண்டின் இறுதிக்குள் தொடங்கி வைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது வெட்கக்கேடு. திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாளைய தலைமுறையை உருவாக்கும் தமிழக பள்ளிகள் மிகுந்த பரிதாபத்திற்குரியதாக மாறியிருப்பதாக கவலை. தமிழகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மீண்டும் ஆட்சி செய்வார். இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளை சுட்டிக்காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை.
தமிழகத்தில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைந்திருப்பதால் எந்த மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம்தான் ஏற்படும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடல். எந்த நிபந்தனையும் இல்லாமல் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் அதிமுகவில் இணைய தயார் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 2026 ஒன்றிணைந்தால் வாழ்வு, இல்லை என்றால் தாழ்வுதான் எனவும் கருத்து. அதிமுக தோல்விக்கு காரணமான துரோகிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும். ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பதிலடி தர வீடியோ வெளியிடவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவமாக இபிஎஸ் உள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். அண்ணன் தம்பி சண்டை போன்று அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் எனவும் நம்பிக்கை. 200 சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விட ஜோசியமாக்குற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதவே சொல்றாரு. 200 சீட்டு அதிமுக பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. இதுல சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுறாங்க தம்பி, பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியாது. முடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது என்னன்னா 2 நிர்வாகங்கள் 2 அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும் மனு கொடுத்த நேரத்தில் அதை எடுத்தாங்க. இப்ப அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. (2026) தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வாய்ப்புள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்புண்டு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் பாமக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதும் நிச்சயம் உறுதி. தாவேகாவின் குழந்தைகள் அணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு. புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் நேரில் ஆய்வு. தமிழ்நாட்டு மக்களை தவறாக நடத்த முயற்சிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. தனக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட கருத்துக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதிலடி. பெயர், புகழ் மற்றும் செல்வம் என அனைத்தும் சினிமா மூலமே கிடைத்தது. தனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளது என்பது தெரியாது என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் பதில். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். முதலமைச்சராக இருந்த பைரன் சிங் பதவி விலகிய நிலையில் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் தாக்கல். 60 ஆண்டுகால பழமையான வருமான வரி சட்டத்தை எளிதாக்கும் வகையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடவடிக்கை. மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காரசார விவாதம்.
தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன வழங்கியுள்ளது என திருச்சி சிவா கேள்வி எழுப்பியதற்கு பல்வேறு உதாரணங்களை பட்டியலிட்டு நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல, என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, தைரியம் வச்சுட்டு அந்த மனசுல திடமா இருங்க. மதுரை கோவை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறையாக பதிலளிக்கவில்லை. மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக திருச்சி சிவா புகார். இந்தியாவிலேயே போதைப் பொருள் தடுப்பு பணியில் தமிழக காவல்துறை சிறந்து விளங்குவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் பெருமிதம். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் பேட்டி. பொதுமக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெறும் போலீசாரை தனியாருக்கு பாதுகாப்பு வழங்க பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாடு அரசு மற்றும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மதுரை சோழவந்தான் ஏலவார்குழலி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. விவசாயம் செழிக்கவும் நாட்டில் அமைதி நிலவ வேண்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வழிபாடு.